மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம் ஆல்ரெடி. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது இருக்கு. இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது எல்லா வாழ்க்கையிலையும் வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் நமக்கு அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது மாறிட்டே இருக்கு. குழந்தை வயசுல விளையாடுறது பர்பஸ் ஆஃப் லைஃப், படிக்கிற வயசுல படிக்கிறது தான் பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம பணம் சம்பாதிக்கிற வேண்டிய வயசுல பணம் சம்பாதிக்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஆகும்போது நம்முடைய குழந்தைகளை பார்த்துக்கிறது தான் நம்முடைய நோக்கம். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வருது? நிறைய பேர் ஒருத்தர் பார்த்து காப்பி அடிக்கிறார். ஓ, இந்த மாதிரி பண்ணுமோ, ஓ இந்த மாதிரி பண்ணக்கூடாதோ, இது செய்தால் நமக்கு லாபம் கிடைக்குமோ, இது செய்தால் இந்த மாதிரி அனுபவம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய காப்பி பண்ற வாழ்க்கையில நமக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு தெரியல அப்படின்னா முதல்ல நான் எதுக்காக இங்க இருக்கிறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் பண்ணணும். 99% நிறைய பேர் எல்லாரும் காப்பி தான் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாமே பர்பஸ் ஆஃப் லைஃப்ல எல்லாருக்குமே காமனா இருக்கும். ஆனா சில விஷயங்கள் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மட்டுமே தெரியுது. என்னுடைய பர்பஸ் எனக்கு தான் தெரியுமே. அந்த மாதிரி எல்லாருக்குமே அவரவருடைய பர்பஸஸ் தனிப்பட்டதாக இருக்கும். அந்த விஷயம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஹெல்ப் பண்றதுக்காகட்டும், சொல்லி கொடுக்கறதுக்காகட்டும், எந்த விஷயமானாலும் சரி, ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி ஆயிருக்கு இல்லையா? நம்முடைய மகிழ்ச்சி பகிர்ந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. கஷ்டங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் பார்த்திருக்கோம் தானே. அதே மாதிரி நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃபும் நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் நமக்கு முக்கியமானது, மற்றவர்களுக்கு கிடையாது. ஒரு கிராண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப், மிக்க பெரிய பர்பஸ் ஆஃப் லைஃப் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கைடன்ஸும் வராது வெளியிலிருந்து. உள்ளிருந்து மட்டுமே கைடன்ஸ் வாங்கிக்கணும். நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, நாம கம்மி ஆகாம கீழே உட்காராம நம்ம கம்ப்ளீட் பண்ணதான் வாழ்க்கைக்கு நாம கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது கொடுத்திருக்கிற மாதிரி ஆகும். இல்லவென்றால் ஆகாது. அதுதான் மிக்க முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா மிக்க வேகமான வளர்ச்சி, ஆன்மாக்கு தேவையான அனுபவங்கள் என்பது அந்த செயல் கம்ப்ளீட் பண்ண மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னமோ தெரிஞ்சுக்கி அது கம்ப்ளீட் பண்ணா மட்டுமே நமக்கு கிடைக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லயும் நமக்கு ஆன்மாக்கு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தேவைப்படும். அதுக்காக தினமும் தியானம் என்பது செய்யணும். தெரியாது எந்த நேரத்துல என்ன அனுபவம் நமக்கு கிடைக்குமோ, அந்த அனுபவத்தின் மூலம் என்லைட்டன்மெண்ட் கூட அடைய முடியும். ஆனா நமக்கு இருக்கிற அவேர்னஸ் எவ்வளோ, பக்கத்துல என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியாது. சில பேர் பாருங்க, குழந்தைகள் விளையாடிட்டே இருப்பாங்க, இல்ல படிச்சுட்டே இருப்பாங்க, பக்கத்துல என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே கவனம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா அவங்களுடைய போன பிறவியில, அதாவது கடந்த பிறவியில அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு. இந்த பிறவில அந்த ஸ்கில் செட் அப்படின்றது அப்படியே திரும்பி வந்திருக்கும். சின்ன வயசுலயே அந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாமே சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் தனிப்பட்டதாகவே இருக்கும். அந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாமே நாம கொண்டு வரணும் வாழ்க்கையில் அப்படின்னா அந்த அனுபவங்கள் என்பது தேவை. அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் எல்லாமே நாம வரும்போது பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்றது மட்டுமே நாம் இங்க செய்யணும். சில விஷயங்கள் நாம செய்யணும் அப்படின்னா மிக்க பிடிக்கும், நல்லா பிடிக்கும். இது பண்ணணும், இது பண்ணிதான் ஆகணும், இது பண்ணா எனக்கு திருப்தி கிடைக்கும், இது பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய பர்பஸ். அந்த பர்பஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிவர்சல் லாஸ்க்கு அலைன் ஆயிருக்கும். மற்றவர்களுக்கு இம்சை கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கை என்பது வாழணும். திஸ் இஸ் a principle, law of ahimsa. அதை ஃபாலோ ஆகணும். பிளஸ் நம்முடைய அனுபவம் எது தேவையோ அது பெறணும். அதுதான் ரைட் வே ஆஃப் லிவிங். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் தியானம் என்பது செய்யணும். அவேர்னஸோட வாழ்க்கை என்பது வாழணும். மற்றவர்களுக்கு தேவையான உதவி என்பது பண்ணணும். ஆன்மாக்கு திருப்தி என்பது கிடைக்கும். அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் நாம செய்ய வேண்டியது. ஒரு நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம பக்கத்துல, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை என்பது கண்டினியூ பண்ணணும். வாழ்க்கை என்பது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூம்ல உட்காந்து
சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது அது கிடையாது கண்டினியூஷன் அப்படின்னு. நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோமோ, யார் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், வெளியில சப்போர்ட் இருந்தாலும் சப்போர்ட் இல்லாம இருந்தாலும், நாம எக்ஸிகியூஷன் அப்படின்றது ஸ்டாப் பண்ணவே கூடாது. யாருக்கு தைரியம் என்பது இருக்குமோ, யாருக்கு வில் பவர் என்பது இருக்குமோ, யாருக்கு ஆன்ம சக்தி, தியான சக்தி, யோக சக்தி இவை எல்லாமே இருக்குமோ, அவருக்கு தான் முன்னேற்றம் என்பது கிடைக்கும். அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.